நார்த் ஆப்பிரிக்காவின் மொராக்கோ வனப்பகுதி. ஒரு மாலை பொழுது வேட்டையர்கள் உள்ளே நுழைகிறார்கள். இன்னைக்கு நம்மளுக்கு சரியான வேட்டை தான். மறுபக்கம் ஒரு பார்பேரியன் சிங்கத்தின் குடும்பம் வசிக்கிறது. என்ன சத்தம் அது? இது வேட்டைக்காரர்கள் வேலையாதான் இருக்கும். அவங்களை இந்த வாட்டி சும்மா விடக்கூடாது. நான் பாத்துக்கிறேன். இவனோட பேர் தான் பென். பெண்ணுக்கு அவன் குடும்பத்தை காப்பாற்றுவது மிகப்பெரிய பொறுப்பு. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது வேட்டைக்காரர்களால் அவனோட குடும்பத்துக்கு பாதிப்பு வரும் என்று அவர்களை எதிர்கொண்டிருக்கிறான். ஏய் பார்த்து, திடீர்னு அங்க ஒரு சத்தம் கேட்டுச்சு. The big cats. இறுதியாக வனத்துறைக்கு செய்தி வந்துச்சு. காட்டுக்குள்ள வேட்டைக்காரனோட நடமாட்டம் இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. நான் உடனே போய் பார்த்து ஆகணும். இவளோட பேர் தான் சாரா. இவதான் இங்க ஃபாரஸ்ட் ஆபீசர். ஓடுங்க, காப்பாத்துங்க. ஹே, எல்லாரும் நில்லுங்க. உங்களை கைது செய்கிறேன். கண்டிப்பா ஒரு நாள் மாட்டுவாங்க. அரசாங்க அதிகாரிங்க மேல சாராக்கு சந்தேகம் ஏற்படுது. ஒரு மேல் அதிகாரியோட உதவி இல்லாம இவங்களால நுழைஞ்சிருக்க முடியாது. நீ அனுப்புன ஆளுங்க சரியில்லை. உன்னால என் வேலைக்கு ஆபத்து வந்துரும் போல. ஒரு சின்ன தப்பு நடந்துடுச்சு. இனிமே நடக்காம பாத்துக்கிறேன். சரி, இவன் பேர் தான் சார்லி. இவனோட கண்டுபிடிப்புக்காக இந்த மேல் அதிகாரி இவன் காசு கொடுத்து வாங்கி இருக்கான். இவன் ஆராய்ச்சிக்கு இவனுக்கு சில வனவிலங்குகள் தேவை. ஒரு வேலையை கூட ஒழுங்க செய்ய முடியாதா? எல்லாம் சரியா போயிட்டு இருந்துச்சு. நடுவுல வந்து சிங்கம் வந்துருச்சு. இருக்கட்டும், இப்ப நம்மளுக்கு வேற வேலை இருக்கு. உங்களை நான் வெளியே எடுக்கிறேன். இப்போ எனக்கு அந்த சிங்கம் தான் வேணும். ஆப்பிரிக்காவின் சப் சஹாரான். எப்படியாவது ஏதாவது ஒண்ணு புடிச்சு ஆகணும். இவளோட பேர் தான் லூனா. இவ அவளோட சகோதரி கூட தான் இந்த ஆப்பிரிக்கா காட்டில வாழ்ந்துட்டு இருக்கா. இவளுக்கு 2 குட்டிகள் இருக்கு. இவளோட கணவர் கழுதை புலிகள் கூட நடந்த போராட்டத்தில் இறந்தது. அவளோட குடும்பத்துக்காக கடினமாக உழைக்கிறார். நான் என்னைக்கும் சோர்ந்து போக மாட்டேன். இவன் பேர் ஜார்ஜ். இவனுக்கும் பெண்ணுக்கும் விலங்குகளை வேட்டையாடுவதில் போட்டி இருக்குது. இன்னைக்கு நான் அந்த பெண்ணோட குட்டிகளை கொல்ல போறேன். அப்புறம் எனக்கு எதிர்காலத்துல போட்டி இருக்காது. யாரும் என்னை விட்டு தள்ளி போகாதீங்க. உன்னால என் குடும்பத்தை என்னைக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஈஸ்டர்ன் ரஷ்யா வனப்பகுதி. இவன் தான் எடி. இவன் கூட்டத்திலிருந்து வேறுபட்டவன். இவன் மட்டும்தான் இவன் கூட்டத்தில் இன்னும் வேட்டையாட கற்கவில்லை. இவன் ரொம்பவே பயந்து சுபாவம் உடையவன். இங்க பாரு எட்டி, நீ இன்னைக்கு எப்படியாவது வேட்டையாட கத்துக்கணும். சரி, நான் முயற்சி பண்றேன். சரி, இப்ப தாக்கு. கொஞ்சம் பொறுமையாயிரு. இப்போ அது தாக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. ஏதாவது பண்றான். அட இருப்பா. அட போடா. இவன் ஒரு பூனை மாதிரி பயப்படுறான். இவனால எப்படி வேட்டையாட முடியும்? எடியோட அப்பா அம்மாக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு. இவன் இருக்க கூட்டத்துக்கு ஒரு தலைவன் இருக்கான். அவனுக்கு பிரயோஜனம் இல்லாத ஆள்களை துரத்தி விடுவான். இவன் தான் ரெக்ஸ். எனக்கு பயன்படாத ஆளுங்க யாரும் எனக்கு தேவையில்லை. இங்க பாரு எடி, நீ உன் பயத்தை எதிர்கொள்ளலனா ரெக்ஸ் உன்னை இந்த கூட்டத்தை விட்டு துரத்தி விடுவான். அந்த மேலதிகாரிய பத்தி தெரிஞ்சுக்க சாரா ஒரு யோசனை வச்சிருக்கா. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க, யாரு அந்த வேட்டைக்காரர்கள் வெளியே எடுத்தாங்க நான் தெரிஞ்சுக்கணும். சாரா அந்த சிறைச்சாலையை நோக்கி போயிட்டு இருக்கா. இங்க இருந்த வேட்டைக்காரங்களுக்கு பேல் வாங்கின அவரோட டீடைல்ஸ் எனக்கு வேணும். அவர் ஒரு வயசான சயின்டிஸ்ட் மேடம். அவரோட லேப் இங்க இருந்து 50 கிலோமீட்டர்ஸ் தூரத்துல இருக்கு. இந்த சயின்டிஸ்டுக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தமா இருக்கும்? இதை நான் அங்க போய் பார்த்தால்தான் தெரியும். மறுபக்கம் அந்த வேட்டைக்காரன் கும்பல் திருப்பி காட்டுக்குள்ள நுழைய பாக்குறாங்க. இந்த ஆயுதங்களோடு உங்களால காட்டுக்குள்ள போக முடியாது தம்பி. அலெக்சாண்டர் சார் சொல்லித்தான் நாங்க போயிட்டு இருக்கோம். எங்களை விடுங்க. ஹலோ மேடம், ஒரு குரூப் ஆஃப் ஹண்டர்ஸ் அலெக்சாண்டர் சார் பேரை சொல்லி காட்டுக்குள்ள போறாங்க. அப்போ அந்த மேலதிகாரி அலெக்சாண்டர் சார் தான் போல. சரி, நான் பாத்துக்கிறேன் தாமஸ், நீங்க விடுங்க.
பென் எப்போதும் குடும்பத்தோடு இருந்தாலும் அவனுக்கு தனியா வேட்டையாடுவது ரொம்ப பிடிக்கும். பெண்ணுக்கு இரவிலும் நல்லா கண்ணு தெரியும். இந்த மான் ஜூலியட்டுக்கும் குட்டிகளுக்கும் போதுமானதா இருக்கும். பென்னுக்கு அவங்க அப்பா சொல்லி தந்த சில விஷயங்களால் தான் அவன் அவனோட குடும்பத்து மேல இவ்வளவு அக்கறையா இருக்க காரணம். இங்க வர பென், உனக்குன்னு ஒரு நாள் ஒரு குடும்பம் வரும். அன்னைக்கு அந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் நெருங்க விடாமல் நீ அவங்கள பாதுகாக்கணும். சில வருஷங்களுக்கு முன்னாடி பார்பேரியன் சிங்கங்களின் தோலின் விலை மார்க்கெட்டில் அதிகமாச்சு. பார்பரியன் சிங்கங்களின் தோலின் விலை மார்க்கெட்டில் அதிக விலைக்கு விற்கப்படுகிறது. அதனால பென் சின்ன வயசுல இருக்கும்போது அவனோட குடும்பத்துக்கு ஆபத்து வந்துச்சு. எல்லா சிங்கங்களையும் கொல்லுங்கடா, ஒண்ணு கூட உயிரோடு விடக்கூடாது. லிலி, பென்னை கூட்டிட்டு இங்க இருந்து போ, நான் அவங்கள பாத்துக்கிறேன். இங்க இருந்து திரும்பி பார்க்காம போயிடு. அன்னைக்கு பென் மட்டும்தான் அந்த ஆபத்திலிருந்து தப்பிச்சான். அதுக்கப்புறம் சில வருஷங்கள் கழித்துதான் அவன் ஜூலியட்டாய் பார்த்தான். அப்புறம்தான் அவனுக்கு குட்டிகள் எல்லாம் பிறந்துச்சு. அப்புறம் அவங்க அப்பா அம்மாவை கொண்டு அவர்களை பழி வாங்கிட்டான். டேய், இந்த சிங்கத்தை சீக்கிரம் பிடிச்ச ஆகணும். பெண்ணை பிடிக்க அவங்க தயாராகி விட்டார்கள். அந்த மயக்க ஊசி எடுடா. அது யாரா இருக்கும்? சூப்பர், எடுடா வண்டிய. பெண்ணை சயின்டிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. பிரேசிலின் வனப்பகுதி. இவன் தான் ஜாக். இவனுக்கு நண்பர்கள் யாரும் இல்லை. இவன் இந்த நதிக்கு தான் அடிக்கடி வருவான். ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி குடிப்போம். ஆனா இவனுக்கு தொல்லை கொடுக்க இங்கே ஆண்டனி இருக்கான். இவன் தான் ஆண்டனி. இவன் இந்த நதியில பல வருஷமா இருக்கான். டேய் ஜாக், உன்னை இங்க வந்து தண்ணி குடிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கேன்ல. வேற எங்க போய்ப்பா தண்ணி குடிக்கிறது? இது உனக்கு மட்டும் சொந்தமான நதி இல்ல தம்பி. இங்கே நான் தான் ராஜா. ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடு, இல்ல உன் கதையை முடித்து விடுவேன். அப்படியா? நாளைக்கு காலையில யார் உயிரோடு இருக்காங்கன்னு பார்ப்போம். அதையும் பார்ப்போம்டா. பெண்ணை அவங்க சார்லியோட லேபுக்கு கூட்டிட்டு வந்து இருக்காங்க. நல்ல வேலை பண்ணீங்க. இப்போ எனக்கு உன்னோட ரத்தம் வேணும் கண்ணா. டேய் கிழவா, என்னடா பண்ற? சார்லி ஓட ஆராய்ச்சியை ஹைபிரிட் அனிமல் லைகர் மற்றும் டைகான்குள்ளவே ஹைபிரிட் பண்ணி அப்புறம் அவன் கண்டுபிடிச்ச கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி ஒரு புதிய விலங்கை உருவாக்க முயற்சி பண்றான். என்னோட இந்த லைகான் விலங்குகள் சாம்ராஜ்யத்துக்கு சவால் விடக்கூடியதாக இருக்கும். ஒரு வழியா சாரா சார்லியோட லேபுக்கு வந்துட்டா. சார்லியோட ஆராய்ச்சி பற்றி அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. இயற்கைக்கு மாறா நீங்க பண்றது எதுவுமே நல்ல பின்விளைவுகளை கொடுக்காத மிஸ்டர் சயின்டிஸ்ட். லைகருக்கும் டைகானுக்கும் பிறந்த இது என்னோட கெமிக்கல்னால உலகமே பேசுற ஒரு விலங்கா மாறும். இதை ஏத்துக்க முடியாது. ஒழுங்கா சரண்டர் ஆயிடுங்க. நீ தனியா வந்து தப்பு பண்ணிட்ட. அவ துப்பாக்கி முனையில் மாட்டிக்கிட்டா. இவ்வளவு விலங்குகள் இருக்கிற இடத்துல போடுங்க. இவங்க கொண்டு வந்த விலங்கு எல்லாம் இங்கதான் வச்சிருக்காங்க. சார்லி அவன் கண்டுபிடிச்ச கெமிக்கலை அந்த டைகானோட கருவில் சேர்க்கிறான். நான் உபயோகப்படுத்தி இருக்க அந்த கெமிக்கல்னால அந்த கருவில் இருக்க விலங்கு அதிவேக வளர்ச்சியை கொண்டு இருக்கும். அது எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு நாளைக்கு காலையில தான் தெரியும். சவுத் ஈஸ்ட் ஏஷியா வனப்பகுதி. இவன் தான் டேவ். இவனை விட்டு அவங்க அம்மா போன அப்புறம் இவனுக்கு தனிமை தான் பிடிக்கும். இந்த ஊர்ல இருக்க பெரிய மனுஷனோட தோப்புல தான் வாழ்ந்துட்டு இருக்கான். இது வேட்டையாட வேண்டிய நேரம். ஆபத்து, ஆபத்து, எல்லாரும் ஓடுங்க, எங்கேயாவது தப்பிச்சு ஓடுங்க. இந்த குரங்கு கதையை முதல்ல முடிக்கணும். சில வருஷங்களுக்கு முன்னாடி இதே இடத்துல தான் அவங்க அம்மா கூட வாழ்ந்துட்டு இருந்தான். ஒரு நாள் அவங்க அம்மா வேட்டைக்கு போனாங்க. அப்புறம் அவங்க வரவே இல்லை. அவங்களுக்காக ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தான். அவங்க அம்மாவை சர்க்கஸ் கோமாளிக்கு தான் புடிச்சிட்டு போயிருக்காங்க. அப்புறம் தனியாவே இந்த உலகத்தை எதிர்த்து வாழ கத்துக்கிட்டான். இன்னைக்கு நீ மாட்டுன குரங்கே.
என்ன விட்டுரு. இனிமே என் பக்கமே திரும்பி பார்க்க மாட்டேன். இந்த நிலத்தோட சொந்தக்காரனுக்கு டேவ் இங்க இருக்கிறது பிடிக்கல. அந்த கரைஞ்சிருத்தோட தொல்லை நாளுக்கு நாள் அதிகமாகுது. நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியாது. உங்களுக்கு எவ்வளவு காசு வேணாலும் தரேன். அதை எப்படியாவது துரத்துங்க. சரிங்க ஐயா, நாங்க பாத்துக்கிறோம். அவங்க டேவை இங்க இருந்து துரத்த பாக்குறாங்க. இவனுங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இங்க? ஓடி போ போ. எங்க இடத்துல வந்து என்ன எங்கடா துரத்துறீங்க? சார்லியோட கெமிக்கல்னால அது பயங்கரமா உருவெடுத்திருக்கு. ஒரு வழியா என் கண்டுபிடிப்பு தயாராயிடுச்சு. என்னையா பண்ணியிருக்க? அது எல்லாரையும் தாக்குது. பெண்ணுக்கு இதனால எல்லாருக்குமே ஆபத்து வரும்னு தெரிஞ்சிருச்சு. சாரா அவளோட ஹேர் பின்ன வச்சு அந்த கதவை திறந்து விட்டா. என்ன ஒரே புகையா இருக்கு? அவ பெண்ணோட கூண்டோட கதவையும் திறந்து விடுறா. இவன் ரொம்ப ஆபத்தா தெரியறான். இவனால எல்லாருக்கும் பிரச்சனை வரும். இவனை நாம இன்னைக்கு தடுத்து நிறுத்தலாம். 2 பேருக்கும் சண்டை தொடங்குது. அவன் அது கூட கடினமா சண்டை போடுறான். அதுக்கு எல்லா விலங்குகளையும் பயங்கரமான பலம். வேட்டைக்காரர்கள் தப்பிச்சு ஓடுறாங்க. என்னை விட்டுட்டு போகாதீங்க, என்னையும் காப்பாத்துங்க. நாங்க ஓடுறோம், ஒன்னெல்லாம் காப்பாற்ற முடியாது. என்னத்தை கண்டுபிடிச்சு விட்டு இருக்க? பெண் புளோரில் இருந்து விழுந்து மயக்கமாயிட்டான். அது அங்கிருந்து தப்பித்து ஓடிடுச்சு. இங்க நடக்கிறத முதல்ல போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். சாரா தகவல் கொடுக்க போறான். சார்லி எப்படியோ அங்கிருந்து தப்பித்து விட்டான். நல்ல திறமையான வேட்டைக்காரி. ஆனா அவளுக்கு பெருந்தொல்லை ஹைனாஸ் தான். இப்ப அதை எங்க கிட்ட விட்டுட்டு போ. முடியாதுன்னா என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். சரி. அவளோட குட்டிகளுக்காக இதெல்லாம் பொறுத்துக்கிறா. ஜூலியட் பெண்ணை ராத்திரியில இருந்து தேடிக்கிட்டு இருக்கா. பெண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சுட்டான். சாரா ஒரு வழியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டா. இங்க இருக்க திமிரு பிடிச்ச போலீஸ் தான் இந்த ராபர்ட். நீ சொல்ற இந்த கதையெல்லாம் நம்பிட்டு இருக்க முடியாது. ஒழுங்கா வெளியே போ. உங்க டியூட்டியை ஒழுங்கா பாருங்க. யாராவது விட்டு செக் பண்ணுங்க அந்த லேப. ஓஹோ, நீ எனக்கு உத்தரவு போடுறியா? சரி, நான் அனுப்பி வைக்கிறேன். ஆனா நீ சொல்ற மாதிரி அங்க எந்த லேபம் இல்லைன்னா உன்னை சும்மா விட மாட்டேன். எடி இருக்க கூட்டம் வேட்டையாடிட்டு இருக்காங்க. எடி போடா, நான் பாத்துக்கிறேன். காப்பாத்துங்க. எடியால அதை சமாளிக்க முடியல. இவனாவது காப்பாத்துங்கடா. டேய் எடி, இங்க வாடா. ரெக்ஸ் எடிக்கான பங்கை கொடுக்க மறுக்கிறான். இந்த வெற்றியில உன்னால பங்கு எடுத்துக்க முடியாது எடி. என்னால யாருக்குமே பிரயோஜனம் இல்ல. பென் ஜூலியட் பார்த்துட்டான். பென், ஜூலியட், நடந்ததெல்லாம் சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்ல. வர ஆபத்தை தடுக்க எனக்கு இப்போ ஒரு குழு தேவை. நான் மத்த சிங்கங்களை தேடி போறேன். சரி பென், நான் குட்டிகளை பாத்துக்கிறேன். அவன் மத்த சிங்க இனங்கள் கிட்ட இருந்து உதவி தேடி போறான். சாரா சொன்னது உண்மைதான் என்று அந்த ஆபீசர்ஸ் வந்து சொல்றாங்க. நீ சொன்னது உண்மைதான். நாங்க அதுக்கான விசாரணையை தொடங்குகிறோம். பென் இப்போ ஆப்பிரிக்க சிங்கமான சீசில தேடி வந்திருக்கான். உங்க உதவி எனக்கு தேவை. இங்க பாரு தம்பி, எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஹைனஸ் தொல்லை, வைல்ட் டாக்ஸ் தொல்லை நிறைய இருக்கு. இதெல்லாம் கண்டுக்க வேணாம். செசில் அதுக்கு ஒத்துக்கல. அதனால அவன் ஆசிய சிங்கமான லியோவை தேடி வந்திருக்கான். எனக்கு உன் உதவி தேவை. இதுல எல்லாம் நம்ம தலையிட தேவையில்லப்பா. இதெல்லாம் நம்ம பிரச்சனை கிடையாது. இவங்க எல்லாம் இதுக்கு உதவி பண்ண மாட்டாங்க அப்படின்னு பென் புரிஞ்சுக்கிட்டான். இவங்க யாரும் சம்மதிக்க மாட்டாங்க. இந்த பிரச்சனையை பெரிய பூனைகள் குழு மட்டுமே எதிர்கொள்ள முடியும். அதனால அவன் பிக் கேட்ஸ் டீம் உருவாக்க முயற்சி பண்றான். அது அதோட வேட்டையை ஆரம்பிச்சிருச்சு.
வெளியே இருந்து என்ன சத்தம் வருது? என்ன விட்டு காப்பாத்துங்க. ஜாக் ஆண்டனியை எதிர்கொள்ள ஆரம்பிக்கிறான். பெண்ணும் அந்த நதிக்கு வந்திருந்தான். அவன் இப்பதான் ஜாக்கை பார்க்கிறான். இவன் டீமோட முதலாளா கரெக்டா அவனால தனியா சமாளிக்க முடியல. பண்றான். இவன் எதுக்கு நம்மளுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கான்? எப்படியோ இவன் கதையை முடிச்சா போதும். இதோ வரேன்டா. நீ எதுக்கு எனக்கு உதவி பண்ண? எனக்கு உன் உதவி தேவை. அப்ப நன்றி கடன் எதிர்பார்த்துதான் இதை செஞ்சிருக்க போல. ஆமா. சரி, என்ன பண்ணணும்னு சொல்லு. லைகவுன் பண்ற அட்டகாசத்தை பத்தி சார்லிக்கு தெரிஞ்சிருச்சு. நகரின் வெளியே உள்ள சமவெளியில் ஒரு ட்ரக் விபத்தாகி உள்ளது. ஓட்டுநர் மாயம். சாராவும் அந்த நியூஸை பார்த்துட்டா. இது அதோட வேலையா தான் இருக்கும். நீங்க உடனே அங்க போய் பாருங்க. இது அப்படி இருக்க வாய்ப்பு இல்ல. எவனோ டிரைவர் தூக்க கலக்கத்தில் வண்டியை கவுத்து விட்டு இருப்பான். ஓனருக்கு பயந்து தப்பிச்சு ஓடி இருப்பான். இது லஞ்ச் நேரம். ராபர்ட் ரொம்ப அலட்சியமா நடந்து கொண்டிருக்கிறான். ரொம்ப ஆபத்தா இருக்கும் போலயே. இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நண்பர்கள் யாரும் இல்ல. உனக்கு நான் உதவி பண்றேன். நன்றி. ஜாக் உதவி பண்ண சம்மதிச்சிட்டா. பெண்ணும் ஜாக்கும் ஆப்பிரிக்காவுக்கு வந்திருக்காங்க. இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கோம்? சொல்றேன். லூனாவை அவர்களுடைய டீமோட 3வது ஆளாக சேர்க்க முயற்சி பண்றாங்க. எங்களுக்கு உன்கிட்ட இருந்து உதவி தேவை. எனக்கே இந்த டேனி கிட்ட இருந்து உதவி தேவைப்படுது. டேனியம் அவனோட ஹயனாஸ் அங்க வந்து இருக்காங்க. நீ இதை எனக்காக பண்ண வேண்டாம், உன் குடும்பத்துக்காக பண்ண போதும். நானும் வரேன். லூனாவும் சேர்ந்து விட்டாள். அவங்க இப்ப புலிகளோட உதவி தேடி வந்திருக்காங்க. திடீர்னு தாக்குதல் நடத்துறாங்க. பெண் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வராங்க. யாரா இவங்க? வென்ரெக்ஸை மாற்றி விட்டான். உன் பூனைக்குட்டிகளை என் ஆளுகளை விட சொல்றான். வர ஆபத்தை எதிர்கொள்வதற்கு எனக்கு உன் உதவியும் உன் கூட்டத்திலிருந்தும் உதவி தேவை. நல்ல வேலை என்னை கூப்பிட மாட்டானுங்க. இந்த மாதிரி ஆபத்தான விஷயங்களுக்கு என் கூட்டத்தில் இருக்க திறமையான அடிமைகளை இழக்க விரும்பல. அதனால அவன் எடியை தேர்ந்தெடுத்து இருக்கான். எடி, நீ போ. நீ உயிரோட திரும்ப வந்தால்தான் இந்த கூட்டத்தில் உன்னால இருக்க முடியும். அப்பதான் நீ திறமையானவன் அப்படின்னு நான் ஒத்துக்கொள்வேன். என்னால இது முடியுமான்னு தெரியலையே. எடி இதுக்கு தயங்குறான். உன்னால கண்டிப்பா முடியும் எடி. நீ எதுக்கும் பயப்படாத. நீ யாருன்னு எல்லாருக்கும் காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. சரி, நான் என்னால முடிஞ்ச உதவி பண்றேன். எடியும் இணைந்து விட்டான். அவங்க இப்ப கிளம்புகிறார்கள். இப்ப சாப்பிட போலாம். இத மதியம் வந்து பாத்துக்கலாம். வாங்க போலாம். டேவுக்கு இது அவன் அம்மா வாழ்ந்த இடம் என்பதனால் இங்கே இருந்து போக மனசு இல்லை. இருந்தாலும் அவனுக்கு வேற வழி இல்லை. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. எங்கேயாவது போய் தான் ஆகணும். சாரா இதை எப்படியாவது வெளியே தெரியப்படுத்த முடிவு பண்றா. இந்த மெசேஜ் எப்படியாவது சீக்கிரம் கலெக்டருக்கு போய் ஆகணும். பெண்ணும் அவன் டீமும் இப்ப தேவை தேடிதான் வந்திருக்கிறார்கள். டேய் தம்பி, உன்கிட்ட இருந்து எனக்கு உதவி தேவை. நானே கடுப்புல இருக்கேன். ஒழுங்கா எல்லாரும் ஓடிடுங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்வதால் என்ன கிடைக்கும் அப்படின்னு நினைக்காத. மற்றவங்களுக்கு உதவி செய்யறது நம்மளுக்கு நல்லது செய்யும். அப்ப காணாம போன எங்க அம்மாவை திரும்ப பார்த்து விடுவேனா? கண்டிப்பா. போடாங், நீ வேற. சரி, இவனை விடுங்க, நம்ம போலாம். திரும்ப வந்துட்டாங்க. இவங்க வேற வந்துட்டாங்க. அதனால இவங்க கூட போலாம்னு டேவ் முடிவு பண்ணிட்டான். பேசாம இவங்க கூட போலாம். சரி சரி, நானும் வரேன். எங்க அம்மாவை பார்ப்பேன்னு சொன்னல, அதனால வரேன். ஒருத்தனை எதிர்கொள்ளத்தான் எனக்கு உன் உதவி தேவை. அது நகரத்துக்கு உள்ள மக்களை தொந்தரவு பண்ண யாராலையும் அதை ஒன்றும் பண்ண முடியாது. போலீஸ் ஆபீசர் ஸ்பின் வாங்குறாங்க. மக்கள் அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. இப்போ தி பிக் கேட்ஸ் டீம் முழுமை அடைந்து விட்டது. அவங்க எல்லாரும் தயாரா வந்திருக்காங்க. அவனுக்கு இது ஆச்சரியமா இருக்கு. ஒரே திட்டம்தான். அவனுக்கு நேரம் கொடுக்காமல் திரும்ப திரும்ப அடிக்கிறோம். விட மாட்டேன்.
இந்த மிருகத்தை பத்தி செய்திகள் வெளியாவது. மர்ம விலங்கு ஒன்று நகரத்துக்குள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. மக்கள் வீட்டில் இருக்கும்படி அரசு உத்தரவு. சாராவுக்கு இது அதிர்ச்சியா இருக்கு. உங்க அலட்சியத்தால் தான் அந்த மிருகம் இப்ப நகருக்குள் புகுந்து மக்களை தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு எப்படி தெரியும்? அதுதான் நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். நீ வாய மூடு. எங்க ஆபீசர்ஸ் அதை பார்த்துப்பாங்க. இவங்களால அதை ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப யாரு இதுகிட்ட இருந்து மக்களை காப்பாத்த போறது? அப்பதான் அவளுக்கு தி பிக் கேட்ஸ் பத்தி தெரியுது. ஆச்சரியம் தரும் வகையில் சில பெரிய பூனைகள் அதுக்கு எதிராக சண்டையிட்டு இருக்கின்றன. லூனா, நீ மேல இருந்து அவனை தாக்கு. பெண் அவங்கள வழி நடத்தும். தேவுக்கு சந்தேகம் ஏற்படுது. இவ்வளோ பெரிய நகரத்துக்குள்ள எங்க போய்டா எங்க அம்மாவை கண்டுபிடிக்கிறது? டேவ், நீ இப்போ அவனை வலது புறத்திலிருந்து தாக்கு. சரி சரி. ஜாக், நீ இப்போ அவனை இடது புறத்திலிருந்து தாக்கு. இதெல்லாம் சுலபமான விஷயம், நான் பாத்துக்கிறேன். அவசரப்பட்டு வாயை விட்டுட்டோமே. அவன் பாய்கிறான். பொறுமையா இருப்பா. எடி, நீ இப்போ அவனுக்கு பின்னாடி போய் தாக்கு. நான் எப்படி போய் தாக்குறது? பயப்படாம போய் தாக்கு. எனக்கு பயமா இருக்கே. உன்னால முடியும்னு நீ நம்பினால்தான் உன்னால முடியும். அவன் தாக்குதல் நடத்த பயப்படுறான். நான் எதிர்கொள்ள முடியவில்லை. என்னை விட்டுடு. இப்போ நான் அவனை நேரா போய் தி பிக் கேட்ஸ் சோஷியல் மீடியால நல்லா பாப்புலர் ஆயிட்டாங்க. அவங்கள பத்தி நிறைய வீடியோக்கள் ரிலீஸ் ஆகுது. மக்கள் தி பிக் கேட்ஸ் டீமை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாரும் கொண்டாடுறாங்க. தி பிக் கேட்ஸ் டீம் சிட்டி ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிடுச்சு. அவங்க ரொம்ப உதவியா இருக்காங்க. நான் அவங்கள சப்போர்ட் பண்றேன். தி பிக் கேட்ஸ் டீமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் சப்போர்ட் பண்றேன். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்க ரொம்ப நல்ல விஷயம் செய்யறாங்க. மக்கள் அவங்கள சூப்பர் ஹீரோஸ் மாதிரி பாக்குறாங்க. அவங்க மக்களுக்கு உதவி பண்ணி இருக்கிறாங்க. காவல்துறை பண்ண வேண்டிய வேலையை அவங்க பண்ணி இருக்கிறாங்க. நீங்க எதுக்கு சம்பளம் வாங்குறீங்க? இது ராபர்ட்டுக்கு பிடிக்கல. இந்த காட்டு மிருகங்கள் நகரத்துல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு? இது சும்மா விடக்கூடாது. அவன் அவங்களை பிடிக்க போறான். நீ ஏண்டா இவ்வளவு பயப்படுற? அவனை எதிர்த்து தாக்க வேண்டியது தானே? அது டேவ், கண்டிப்பா அவனுக்கு ஒரு நாள் தைரியம் வரும். பெண் அவனை நம்புகிறான். இப்போ நீ இதெல்லாம் ஒழுங்கு மரியாதையா நிறுத்து. அவங்க பேசுறாங்க. இல்லன்னா உன்னை சும்மா விட மாட்டோம். அதனால இதையெல்லாம் விட்டுரு. முடியாது. தேவையில்லாம அடி வாங்கி சாகாத. இப்போ கூட இப்படி பண்றதை விட்டுருவேன்னு சொல்லி உன்னை விட்டுருவோம். அப்போ ராபர்ட் அவங்களை பார்க்கறான். எல்லாரும் மாட்டுனீங்க. யார்ரா இவன்? யோசுடாத சும்மா இருங்க. அவங்க எல்லாரும் தப்பிச்சு ஓடுறாங்க. உங்களை விட மாட்டேன். இருங்க, நான் அவனை பார்த்துக்கிறேன். எடி அவனை எதிர்கொள்கிறான். ஏய், என்னை விடு. அவன் சாக்கடையில விழுந்துட்டான். அவங்க எல்லாரும் அவனை பாராட்டுறாங்க. உனக்குள்ள தைரியம் இருக்குன்னு எனக்கு தெரியும் எடி. நீ நல்ல வேலை பண்ண. பரவாயில்ல, நீ எதுக்கும் உதவ மாட்டேன்னு நினைச்ச. நல்ல வேலை தான் பண்ண. அட முதல்ல எல்லாரும் இங்க பாருங்க. அது தப்பிச்சு போயிடுச்சு. அவன் எங்க போனான்னு பாருங்க. எங்க போயிருப்பான்? எங்கேயா போனா? சார்லிக்கு இவங்களால அவனை எதிர்க்க முடியாதுன்னு தெரியும். இவங்களால அவனை ஒன்றும் பண்ண முடியாது. அவனுக்கு நேரம் அதிகமாக சக்திகளும் அதிகமாகும். இந்நேரத்துக்கு அவன் சக்திகள் இன்னும் கூடியிருக்கும். அதோட பலம் இன்னும் பல மடங்கு அதிகமா இருக்கு. என்ன நடந்துச்சு? அவனோட படத்துக்கு முன்னாடி இவங்களால நிக்க முடியல. வேணாம். கடவுளை காப்பாத்து. யாராலும் உன்னை காப்பாற்ற முடியாது. அவர்கள் தோற்றுவிட்டார்கள். நான்
காட்டுக்குள்ள போய் என் சக்திகளை அதிகரிக்க போறேன். அது காட்டுக்குள்ள போயிடுச்சு. நண்பர்களே, அவனுக்கு நேரம் அதிகமாக பலம் அதிகமாகுது. நம்ம சீக்கிரம் அதை தடுக்க வேண்டும். அவங்க பிரிய ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்பவும் அவன்கிட்ட போய் அடி வாங்கி சாவ சொல்றியா? ஒன்றும் வேண்டாம். எங்க அம்மாவை நான் பார்ப்பேன்னு நீ சொன்னது எல்லாமே போய். அவங்க கண்டிப்பா இவ்வளவு பெரிய நகரத்துல கிடைக்க போவதில்லை. நான் இங்கிருந்து கிளம்புறேன். நண்பா, உன் நன்றி கடனை தீர்க்கணும். எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா அதை தீர்க்கிறதுக்குள்ள என் கதை முடிஞ்சிடும் போலியே. அடுத்த ஜென்மத்திலாவது உன் நன்றி கடனை தீர்க்க நான் முயற்சி பண்றேன். இப்ப கிளம்புறேன். பேன், நீ இவனை எதிர்க்கிற வேலையை விட்டு. நம்மளால இவனை சமாளிக்க முடியாது. இவன் சக்திகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். நானும் கிளம்புறேன். எடி, நீ உன் கூட்டத்தில் இருக்கவங்களை ரெக்ஸ் கிட்ட இருந்து காப்பாற்றணும். அதுக்கு நீ தைரியசாலி ஆகணும். என் கூட்டத்தில் இருக்கவங்க யாருக்கும் என் உயிரை பத்தி கவலை இல்லை. அதனால தான் என்னை இங்க அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. ஆனா எனக்கு என் உயிரை பத்தி கவலை இருக்கு. அதனால என்னை விட்டுருங்க. நான் எங்கேயாவது போயிடுறேன். அவங்க எல்லாரும் போயிட்டாங்க. ராத்திரி ஆயிடுச்சு. பெண் தனியாவே அவனை எதிர்கொள்ள போறான். இவன் சொன்னதை நம்பி இங்க வரைக்கும் வந்து தேவையில்லாம நேரம் வீணாயிடுச்சு. தேவுக்கு அவங்க அம்மா வாசம் அடிக்குது. இது அம்மாவோட வாசனை தான். அவன் அந்த சர்க்கஸ்குள்ள நுழைகிறான். அவன் அம்மா அந்த சர்க்கஸ்ல தான் இருக்காங்க. அம்மா, நீங்க இங்கேயா இருக்கீங்க? டேவ், நீ நல்லா இருக்கியா? நீ ஏன் இங்க வந்த? இங்க இருந்து போயிரு. உங்களை விட்டுட்டு நான் கண்டிப்பா போக மாட்டேன். நீங்க நம்ம இருந்து அந்த இடத்துக்கே போங்க. நான் சீக்கிரமே ஒரு நண்பனுக்கு உதவி பண்ணிட்டு வரேன். பெண் சொன்ன வார்த்தைகள் ஞாபகம் வருது. நீ இதை எனக்காக பண்ண வேண்டாம், உன் குடும்பத்துக்காக பண்ணு போதும். எனக்கு நண்பர்கள் யாரும் இல்ல. உனக்கு நான் உதவி பண்றேன். உன்னால முடியும்னு நீ நம்பினால்தான் உன்னால முடியும். நீ எதுக்கும் பயப்படாத. நீ யாருன்னு எல்லாருக்கும் காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவங்க உதவி செய்ய முடிவு பண்ணிட்டாங்க. பெண் தனியாக காட்டுக்குள்ள வந்திருக்கான். அவன் சக்திகள் இன்னும் அதிகமாக இருக்கு. நீ அடங்கவே மாட்டியா? எனக்கு பின்வாங்குற பழக்கம் இல்லை. அவனுங்க இருக்கும் போதே உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. தனியா என்ன பண்ண போற? இன்னைக்கு நீயா நானான்னு பாத்துடலாம். நீ ஒன்னும் தனியா இல்ல. அவங்க திரும்பி வந்துட்டாங்க. நான் பேசினது தப்புதான். என்னை மன்னிச்சிடு பென். என் நண்பனுக்காக எது வேணா பண்ணுவேன். உன்னை நாங்க என்னைக்கும் தனியா விட மாட்டோம். என் மேல நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப நன்றி. அதை நான் என்னைக்கும் வீணடிக்க மாட்டேன். அவன் இறந்துட்டான். மக்களால் தி பிக் கேட்ஸ் என்று அழைக்கப்படும் பூனை குழுவினால் மக்களுக்கு தொந்தரவு கொடுத்த மர்ம விலங்கு சைபர் டூத் கொல்லப்பட்டது. இதுக்கு சம்பந்தமானவர்கள் எல்லாரும் கைது ஆயிட்டாங்க. மற்றும் இந்த விலங்கு உருவாக காரணமாக இருந்த சார்லி மற்றும் அவருக்கு உதவி செய்த காவல் அதிகாரி அலெக்சாண்டர் மற்றும் வேட்டைக்காரர்கள் எல்லாரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராபர்ட்டுக்கு தண்டனை. வரப்போகும் ஆபத்தை முன்கூட்டியே தெரிவித்திருந்தாலும் அலட்சியமாக நடந்த காவல் அதிகாரி ராபர்ட் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். சாராவுக்கு மேலதிகாரி கிட்ட இருந்து கௌரவம் கிடைச்சிருக்கு. இவர்களை பற்றி வெளியே தெரியப்படுத்திய வனத்துறை அதிகாரி சாராவுக்கு எல்லாரும் பாராட்டுக்கள் தெரிவித்து வருகின்றனர். டேனி கிட்ட இருந்து இப்போ லூனாவுக்கு எந்த தொல்லையும் இல்லை. பெண் எல்லாரையும் காப்பாற்றியதால ஜார்ஜ் இந்த காட்டில் இருக்க விலங்குகளை சமமாக பங்கு எடுத்துக்கலாம் என்று சொல்லி முடிவு பண்ணி சமாதானம் ஆயிட்டாங்க. ஜாக் இப்ப தனியா இல்ல. அவன் எப்போ தனிமையை உணர்ந்தாலும் பெண்ணை தேடி வந்து அவன் குட்டிகளோட விளையாடுவான். கூட சண்டை போட்டு அவனை ஜெயிச்சு அவன் கூட்டத்தோட தலைவன் ஆகிட்டான். அவன் இப்போ தைரியசாலி ஆயிட்டான். டேவ் தி பிக் கேட்ஸ் டீம்ல ஒருத்தனாக இருக்கிறதுனால அவன் ரொம்ப ஃபேமஸாக இருக்கான். அதனால அந்த இடத்தோட சொந்தக்காரர் டேவ் இங்கே இருக்கட்டும் என்று விட்டுட்டாரு. பெண் சொன்னது சரிதான். மத்தவங்களுக்கு நல்லது செய்யறதால நம்மளுக்கும் நிறைய நல்லது நடக்கும். இறுதியாக பென் அவங்க அப்பா சொன்ன மாதிரி இன்னைக்கு அவன் குடும்பத்தை காப்பாத்தி இருக்கான்.